மை வி த்ரீ ஆர்ட்ஸ் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் திங்கட்கிழமை நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்ய போகிறோம். அதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறோம். அதாவது முதல் தீர்ப்பு வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இந்த 118 கோடியை முதல் கம்ப்ளைண்ட் பண்ண 266 நபர்களுக்கு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி 10 டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பொருளாதார குற்றப்பிரிவில் யார் யார் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஐடி நம்பரு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது எந்த வருஷத்தில் எப்போ நீங்கள் காசை கட்டினீங்க அந்த டீட்டெயிலும், அதுக்கு பிறகு எவ்வளோ நீங்கள் எடுத்தீங்க, பணம் எவ்வளோ எடுத்தீங்க அந்த டீட்டெயிலு, எல்லா வித்ட்ரால், அதாவது டெபாசிட்டு, வித்ட்ரால், இது 2 டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. என்ன ஐடி போட்டிங்க, எப்போ உங்களுக்கு காசு எப்படி ரிசீவ் ஆகிடுச்சு, அந்த காசு எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இது எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்டிருக்காங்க. நண்பர்களே, இந்த டாக்குமெண்ட்டை அடுத்த வாரம் திங்கட்கிழமை சப்மிட் பண்ண போகிறோம். 17 பேர்கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் பண்ணதுக்கு பிறகு 1 மாதம் இதை வெரிஃபை பண்ணுவாங்க. 1 மாதத்துக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு, அடுத்த ஒரு 8 வாரத்துக்குள்ளே இந்த பணத்தை அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், செட்டில்மெண்ட் வந்துடும். அதனால் வெறும் 118 கோடி தான் இருக்குது. இந்த 118 கோடி 266 நபர்களுக்கு பிரித்து கொடுத்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோடி தான் பிரித்து கொடுக்க முடியும். ஆனால் மீதி இருக்கிற பணத்தை யார் யாரெல்லாம் பொருளாதார குற்றப்பிரிவில் பதிவு செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை இது ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு. இவ்வளோ சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் முடிவு வந்திருக்கு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்களே, பார்த்திங்கன்னா, கூட சேர்ந்த பல நபர்கள் நாங்கள் எல்லோரும் முடிவெடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இன்றைக்கி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. தொடர்ந்து பார்த்திங்கன்னா, பொருளாதார குற்றப்பிரிவில் கேட்டதுக்கு நாங்கள் அடுத்த வாரம் இந்த திங்கட்கிழமை டேட் கொடுத்துருக்காங்க சப்மிட் பண்ணுறதுக்கு. நாங்கள் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு இந்த பணம் எங்கள் கைக்கு சீக்கிரத்தில் வரும். இன்னும் 3 மாதத்துக்குள்ளே வந்துடும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எல்லாருமே நம்புகிறோம், கண்டிப்பாக வரும். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, எதுக்காக இந்த பதிவுனா, இந்த முதல் தீர்ப்பு வந்த நாளில் இருந்து சக்தி ஆனந்துக்கும் விஜயராகவனுக்கும் பயங்கரமான சண்டை. சட்டையை பிடிச்சிட்டு அடிக்காத ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னும் நடக்கலை. மற்றபடி பயங்கரமான மோதல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மை வி த்ரீ ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய டைரக்டர்கள் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை போய் கம்ப்ளைண்ட்டாக பதிவு செஞ்சிட்ருக்காங்க. அதில் முக்கியமாக அந்த மகி டாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் இப்போ எல்லாம் நிறைய விஷயத்தை வெளியே சொல்லிட்டு வராரு. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ புதுசாக அவங்களும் சொல்லிட்டு வராங்க. விஜயராகவன் இப்படியெல்லாம் எங்களை இப்படியெல்லாம் பண்ணால், பல பெண்களை உல்லாசத்துக்கு அழைச்சிருக்கான், பல குடும்பத்தை கெடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்போ வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்களே, சீக்கிரத்தில் விஜயராகவன் ஜெயிலுக்கு போகிறது உறுதி உறுதி உறுதி. சக்தியானதும் இதற்கு உடந்தை, அவனும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. அதனால் மை வி த்ரீ ஆர்ட்ஸ் நண்பர்களே, நீங்களாவது தயவுசெய்து விழிப்புணர்வு அடையுங்க. பொருளாதார குற்றப்பிரிவில் போய் இப்போயே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க. அடுத்த வாரம் 2 வாரம் டைம் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க தயவுசெய்து. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 2, 3, 4, 5, 6 மாதம் போனதுக்கு பிறகாவது நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தயவுசெய்து பதிவு பண்ணி வைங்க, கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ண அந்த காப்பியை நகல் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது கோர்ட்டு மறுபடியும் என்ன சொல்லுதோ அது அடிப்படையில் இந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் பணம் உங்கள் கைக்கு வந்துடும். தயவுசெய்து மை வி த்ரீ ஆர்ட்ஸ் நண்பர்கள் அமைதியாக இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயராகவனுக்கு எதிராகவும் சக்தி ஆனந்துக்கு எதிராகவும் இப்போ தொடர்ந்து டைரக்டர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்ககிட்ட விஜயராகவன் சத்தியம் வாங்கினா, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக இவன் தவறான வழியில் எல்லோரையும் கெடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக இது சோஷியல் மீடியாவில் வெளியே வர்றதுக்கு இன்னும் அதிக நாள் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா விஷயமும் வெளியே வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி மகி டாக்ஸில் இந்த மேனேஜர் ஒருத்தர் பேசிட்டு வராரு.
அதனை தொடர்ந்து இன்னும் 2 பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்காங்க. இன்னும் பல பதிவுகளை மை3 மெம்பர்ஸ் எல்லோரும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவனுங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாக போகுது. அதற்கு பிறகு தான் தெரியுது. அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் பொருளாதார குற்றப்பிரிவில் பதிவு செய்யுங்க கம்ப்ளைண்ட்டை.